ரைட்டுப்பா. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ஸ். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நமக்கு தெரிஞ்சது தான், பால் இனப்பெருக்கம். அப்போ மேலும் ஃபீமேல் கேமிட்டும் ஃபியூஸ் ஆகிறது தான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஃப்ளவரிங் பிளான்ஸை பொறுத்த மட்டும் ஆஞ்சியோஸ்போமை குறிக்கும். ஆஞ்சியோஸ்போம்களில் எப்படி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது, ரொம்ப வெயிட்டேஜ் உள்ள சாப்டர், சரிங்களா? ஏன்னா ஏற்கனவே ஒரு லெசன் டெலிட் பண்ணியிருக்காங்க. பயாலஜியில் பாட்னின்னு பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இது வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த மட்டும். ரைட். இதில் என்னென்ன சார் படிக்க போறீங்க இந்த லெசனில்? நீங்கள் எதெல்லாம் படிக்க போறீங்க அப்படின்னா, ஃப்ளவர் எ ஃபேசினேட்டிங் ஆர்கன் ஆஃப் ஆஞ்சியோஸ்போம். ஆஞ்சியோஸ்போம்களில் மலர் அப்படின்றது ஒரு கவர்ச்சிகரமான ஒரு ஆர்கன் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் என்னன்னு படிப்பீங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபெர்டிலைசேஷன், கருவுறுதலுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ். ஓகே, என்னென்னா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ். கருவுறுதலுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பிளான்ட்ல இருக்கும், ஃப்ளவர்ல இருக்கும், ரைட்டா? அண்ட் என்ன மாதிரியான ஈவெண்ட் நடக்கும், பாலினேஷன் நடக்குமா, அந்த மாதிரியான இதுவெல்லாம் படிப்போம். அதுக்கப்புறம் டபுள் ஃபெர்டிலைசேஷன், இரட்டை கருவுறுதல்னா என்ன? ஒரு மேல் கேமிட்டு எக்கு கூட ஃபியூஸ் ஆகும், இன்னொரு மேல் கேமிட்டு எங்க ஃபியூஸ் ஆகும்? ஒன்று தான் எக்கு, இன்னொன்று போலார் நியூக்ளியர் கூட ஃபியூஸ் ஆகும். அதான டபுள் ஃபெர்டிலைசேஷன். அப்படின்னா என்ன பற்றி படிப்பீங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன். சார் கருவுறுதலுக்கு பின்னாடி சைகோட் உருவாகுது, எம்ப்ரியோ உருவாகுது, சீடு உருவாகுது, ஃப்ரூட் உருவாகுது, இதெல்லாம் பற்றி படிக்கிறது. அதுக்கப்புறம் அப்போமிக்சிஸ் அண்ட் பாலி எம்பிரியானி. அப்போமிக்சிஸ் அப்படின்னா ஃபெர்டிலைசேஷன் நடக்காம சீடு உருவாகிறதுக்கு பேர் தான் அப்போமிக்சிஸ். ஃபெர்டிலைசேஷன் நடக்காம ஃப்ரூட் உருவாகிறதுக்கு பேர் பார்த்தினோ கார்பி. அப்போமிக்சிஸ்னா ஃபெர்டிலைசேஷன் நடக்காம சீடு உருவாக்குற மெத்தட் தான் அப்போமிக்சிஸ். அண்ட் பாலி எம்பிரியானி, ஆமா, யூஸ்வலா ஒரு சைகோட்ல இருந்து ஒரு எம்பிரியோ தான் ஃபார்ம் ஆகும். அண்ட் சிட்ரஸ், மேங்கோ அந்த மாதிரியான பிளான்ட்ல மோர் தென் ஒன் எம்பிரியோ நியூசெல்லஸ்ல இருந்து ஃபார்ம் ஆகும், சரியா? அதுதான் பாலி எம்பிரியானி. ஸோ இதெல்லாமே எதில் படிக்க போறோம்? இந்த லெசன்ல படிக்க போறோம். என்ன தமிழ என்னாச்சு, டயர்டா வைக்கிறியாடா? சரி, ஓகே, பாரு. ஆர் வி நாட் லக்கி தட் பிளான்ட்ஸ் ரீப்ரொடியூஸ் செக்ஷுவலி? அதாவது தாவரங்கள் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமா இனப்பெருக்கம் பண்ணலைன்னா நம்ம வந்து லக்கியா இருக்க மாட்டோம். ஏன்? ஃப்ரூட் கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது, சரியா? அப்ப செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் செய்யறதால தான் நமக்கு எல்லா விஷயமும் கிடைக்குது, நம்ம லக்கியா இருக்குன்றாங்க. The myriads of flowers that we enjoy gazing at, the scents and the perfumes that we shown over, the rich colors that attract us are all there are as an aid to sexual reproduction. அதாவது இப்போ நீங்க ஃப்ளவரை பார்க்குறீங்க, மலரை பார்க்கும்போது அதோடைய அழகை பார்க்குறோம், அதுலேருந்து கிடைக்கக்கூடிய சென்ட், சரியா? என்னது வாசனை திரவியங்கள் அண்ட் பர்ஃப்யூம்ஸ். அதே மாதிரி அந்த பர்ஃப்யூம்ஸ்லாம் எடுத்து நம்ம போட்டுக்கிறோம்னு சொல்கிறாங்க. த ரிச் கலர்ஸ், மலரை பார்க்கும்போது நல்லா பர்ஃபெக்டாக ஒவ்வொன்றும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, நம்மளை அது என்ன பண்ணுது, கவருது அப்படின்றாங்க. இதெல்லாம் எய்ட் டு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், அதாவது பால் இனப்பெருக்கத்திற்கான சாதனங்களாக செயல்படுகிறது அப்படின்றாங்க, சரியா? கலராக இருந்தால் தான் இன்செக்ட் வந்து அட்ராக்ட் பண்ண முடியும், பர்ஃப்யூம் அது ரிலீஸ் பண்ணாதான் இன்செக்டோ பயாட்டிக் ஃபேக்டர்ஸ் கிட்ட வர முடியும், சரியா? ரைட். இதெல்லாம் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கான ஒரு உபகரணங்கள் அப்படின்னு சொல்றாங்க. Flowers do not exist only for us to be used for our own selfishness. அதாவது நம்மளுடைய செல்ஃபிஷ்னஸ்க்காக மட்டும்தான் ஃப்ளவரை பயன்படுத்துறோமானா இல்லை, சரியா? மற்றவங்களை வாழ்த்துறதுக்காக கூட எத்தனை குத்துட்டு வருவோம் தாராளமா. ரைட். ஆல் ஃப்ளவரிங் பிளான்ட் ஷோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். சார் எல்லா பூக்கும் தாவரங்களுமே எதை கொண்டிருக்கிறது? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை கொண்டிருக்கிறது, பால் இனப்பெருக்கத்தை கொண்டிருக்குதுன்னு சொல்றாங்க. A look at the diversity of structures of the inflorescence, flowers and floral parts shows an amazing range of adaptation to ensure formation of the end products of the sexual reproduction, that is fruits and seeds. இப்போ நீங்க ஃப்ளவரை பார்க்குறீங்க அல்லது இன்ஃப்ளோரசன்ஸை பார்க்குறீங்க, இன்ஃப்ளோரசன்ஸ்னா மஞ்சரி பார்க்குறீங்க, அண்ட் ஃப்ளவரை பார்க்குறீங்க, அல்லது ஃப்ளோரல் பார்ட்ஸ் பார்க்குறீங்க, கேலிக்ஸ், கொரோலா, ஆண்ட்ரிஷியம், கைனீஷியம், இதெல்லாம் பார்க்குறீங்க. இதெல்லாம் அமேசிங் ரேஞ்ச் ஆஃப் அடாப்டேஷன். ஒவ்வொன்றும் ஒரே மாதிரியா இருக்குதா? அப்படிலாம் கிடையாது, சரியா? இந்த இந்த பர்டிகுலர் இன்செக்டை மட்டும் கவரணும்னா இப்போ நம்ம படிச்சிருக்கோம்ல ஆர்கிடு, ஆர்கிடோடைய ஃப்ளவரில் பார்க்கும்போது இல்லை இட் லுக்ஸ் லைக் ஃபீமேல் பி மாதிரி இருக்கும், படிச்சிருக்குமா? ஒப்பிரிஸ்
புரியுதா இல்லையா? அது அதோட அடாப்டேஷன். அப்படி இருந்தா தான் அங்க பாலினேஷன் நடக்கும். சரி, அப்ப வைட் ரேஞ்ச் ஆஃப் அடாப்டேஷனை கொண்டு இருக்கிறது அது எதுக்காக அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் என்னது? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்காக. அப்ப செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனோட எண்ட் ப்ராடக்ட் பால் இனப்பெருக்கத்தின் மூலமா நமக்கு இறுதியாக கிடைக்கக்கூடிய விளை பொருள் என்ன அப்படின்னா ஃப்ரூட்டும் அண்ட் சீடும் தான். சரியா? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கிறதுனால நமக்கு ஃப்ரூட் கிடைக்கும் அண்ட் சீடும் விதையும் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்றாங்க. In this chapter, let us understand the morphology, structure and the process of sexual reproduction in flowering plants, that is angiosperm. So இந்த சாப்டர்ல ஆஞ்சியோஸ்பெர்ம்கள்ல அதனுடைய மார்பாலஜி, ஃப்ளவர் உடைய மார்பாலஜி, அதோடைய அமைப்பு அண்ட் எப்படி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்றத இந்த சாப்டர்ல நீங்க படிக்க போறீங்கன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் புரியுதா? எல்லாம் தியரி பார்ட் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரைட், அடுத்தது ஒரு சின்ன டாபிக். ஃப்ளவர் எ ஃபேசினேட்டிங் ஆர்கன் ஆஃப் ஆஞ்சியோஸ்பெர்ம். அதாவது மலர் அப்படின்றது ஆஞ்சியோஸ்பெர்ம்கள்ல ஒரு அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கன் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்ற கதை தான். ஹியூமன் பீயிங்ஸ் ஹவ் ஹேட் an intimate relationship with flowers since time immemorial. அதாவது நமக்கு கருத்தெரிஞ்ச காலம் முதல், நமக்கு எப்பப்பெல்லாம் ஹியூமன் சிவிலைசேஷன் நடந்த பிறகு மனுஷனுக்கும் மலருக்குமான உறவு என்பது ஆமா நீக்க முடியாதது. ஏதாவது ஒரு எதுக்காவது அவன் ஃப்ளவரை யூஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கான். சரிங்களா? ரைட். ஃப்ளவர்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஏசெத்தட்டிக், ஆர்னமெண்டல், சோசியல், ரிலீஜியஸ் அண்ட் கல்ச்சுரல் வேல்யூ அப்படின்றாங்க. அப்போ மலர்ன்றது எதுக்காகலாம் அப்படின்னா ஏசெத்தட்டிக், அழகுக்காக. சரியா? ஆர்னமெண்டலும் அதே மாதிரி தான், அழகு அப்படின்னா. சோசியல்னா ஏதாவது சமூக என்ன சொல்றது, சமூக திருவிழாக்கள் ஏதாவது ஒன்று நடக்குது, கல்யாணம் நடக்குது, அதுக்கு யூஸ் பண்றோம். அதே மாதிரி ரிலீஜியஸ், மத சடங்குகள். சரியா? அதுக்கு அண்ட் கல்ச்சுரல் வேல்யூ, இதுக்கு எல்லாத்துக்குமே ஃப்ளவர் தான் மெயின் ஆப்ஜெக்டா இருக்குன்றாங்க. They have always been used as symbols for conveying important human feelings such as love, affection, happiness, grief, mourning, etc. So அது ஒரு சிம்பிளா கொடுக்குறாங்க. ஓகே, ஒரு ஃப்ளவர் கொடுத்தா ஓகே, ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் மேல ரொம்ப பாசமா இருக்கிறாரு அப்படின்றத சிம்பிள் ஆஃப் லவ்வுக்காக தான் அந்த ஃபீலிங்கை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக ஃப்ளவரை கொடுக்குறாங்க அப்படின்றாங்க. சரிங்களா? அட்லீஸ்ட் 5 flowers of ornamental value that are commonly cultivated at homes and in gardens. ஏதாவது உங்க வீதிகள்லயோ அல்லது கார்டன்லயோ வளர்க்கக்கூடிய ஒரு 5 ஃப்ளவரை பேர் சொல்றாங்க. 5 மலரோட பேர் சொல்லு உங்க வீட்டுல வளர்றது. ஆந்தோசராசா ஏன் உங்ககிட்ட எதுவும் இல்லையா? என்னப்பா ஏதாவது ஒரு 5 பேர் சொல்லுமான்னு கேக்குறாங்க. டிசம்பர் பூ, கனகாபுரம் பூ, ரோஸ் பூ, ஜாஸ்மின், செம்பருத்தி. ரைட், ஓகே, அவங்க கேட்டுக்கிறாங்க, நீங்க சொல்றீங்க, அவ்வளவுதாம்மா. Find out the names of 5 more flowers that are used in social and cultural celebration. சார், கல்யாணத்துக்கு, காது குத்துக்கு, சரியா, திருவிழாக்கு என்னென்னலாம், இன்னும் ஒரு 5. இது இப்போ நீங்க சொன்னதெல்லாம் உங்க வீட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்றீங்க. சரியா? இன்னும் கல்யாணத்துக்கு அந்த மாதிரியான யூஸ் பண்ற ஒரு 5 ஃப்ளவரோட பேர் சொல்லுன்றான். சாமந்தி, மல்லிப்பூ, இங்கேயும் வருது அங்கேயும் வருது. முல்லைப்பூ, கல்யாணத்துக்கு முல்லைப்பூ தலைக்கு வைப்பாங்களா? சரி, முல்லைப்பூ, கனகாபுரம் ஏற்கனவே வீட்லயும் சொல்லியாச்சு. சம்மங்கி, மாலை கட்டுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க? சம்மங்கி யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ரோஸு. சரியா? ரைட்டு, ஓகே. லோட்டஸ், தாமரை, அது கூட வைக்கலாம். சரி, ஓகே. சும்மா கேக்குறாங்கப்பா, நீங்க சொல்லுவீங்கன்றதால தான். ஹாவ் யூ ஹியர்ட் ஆஃப் ஃப்ளோரிகல்ச்சர்? நீங்க ஃப்ளோரிகல்ச்சரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃப்ளோரிகல்ச்சர்னா என்ன? கல்டிவேஷன் ஆஃப் ஃப்ளவர்ஸ், அவ்வளவுதான். மலர் சாகுபடி செய்யக்கூடிய முறைக்கு பேர் தான் ஃப்ளோரிகல்ச்சர். இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களான்னா கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோ. ரைட். நெக்ஸ்ட், டு எ பயாலஜிஸ்ட், ஒரு உயிரியல் படிச்சவங்களா, ஃப்ளவர்ஸ் ஆர் மார்பாலஜிக்கல் அண்ட் எம்பிரியாலஜிக்கல் மார்வல்ஸ் அண்ட் த சைட்ஸ் ஆஃப் செக்ஷுவல் ரிப்ரடக்ஷன். அப்ப மற்றவங்களுக்கு ஃப்ளவர்ன்றது ஒரு அழகான ஆர்கன், அவ்வளவுதான் தெரியும். ஆனா பயாலஜி படிச்சவங்களால அது வந்து மார்பாலஜிக்கலாகவும், புற அமைப்பியல் வடிவாலும், எம்பிரியாலஜியாகவும் அது வந்து ஒரு முக்கியமான இடம். எதுக்கு? செக்ஷுவல் ரிப்ரடக்ஷன், பால் இனப்பெருக்கம் நடைபெறுவதற்கான ஒரு முக்கிய இடம் ஃப்ளவர் தான்
அப்படின்னு பயாலஜி படிச்சவங்க நம்மளால அதை புரிஞ்சிக்க முடியும்னு சொல்றாங்க. இன் ஏர்லியர் கிளாஸஸ் யூ ஹவ் ரீட் த வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர். ஆமா, இதுக்கு முன்னாடி எங்க பிளான்ட் மார்பாலஜின்னு ஒரு லெசன் படிச்சீங்க. அதுல ஃப்ளவரோடைய பல்வேறு விதமான பகுதிகள் பாகங்கள் படிச்சிருப்பீங்க. கேலிக்ஸ், கொரோலா, ஆண்ட்ரீசியம், கைனீசியம் இதெல்லாம் படிச்சிருக்கீங்கன்னு சொன்னாங்க, படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். And இங்க மேல இருக்கிறது will help you recall the parts of a typical flower. Can you name two parts in a flower in which the two most important units of sexual reproduction develop? அதாவது மேல இந்த floral diagram பார்க்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா, ஃப்ளவர்ல ஏதாவது ரெண்டு பகுதி எதுக்காக யூஸ் ஆகுது? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு மிக முக்கியம். மொத்தம் 4 வோல் இருக்கும். கேலிக்ஸ், கொரோலா, ஆண்ட்ரீசியம், கைனீசியம். புள்ளி வட்டம், அல்லி வட்டம், மகரந்தாள் வட்டம், சூலக வட்டம். இந்த 4 வோல்ல ஏதாவது ரெண்டு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ரொம்ப ரொம்ப அவசியம். அது எது? ஆண்ட்ரீசியமும் கைனீசியமும். அதான் எசன்ஸ். அது என்ன சொல்லுவோம்? அக்சசரி வோல்னா கேலிக்ஸ் அண்ட் கொரோலா. எசென்சியல் வோல் அதாவது முக்கியமான மலர் வட்டம்னு அது ரெண்டு தான் சொல்லுவோம். சரிங்களா? எஸ், அது ரெண்டும் ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்க ஒரு வாட்டி ரீகால் பண்றதுக்காக ஃப்ளவர்ல என்னென்னலாம் பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? இது என்னது? இது இந்த பகுதி என்னது? தலாமஸ். இந்த பகுதி என்னது? தலாமஸ், பூத்தலம். சரியா? ரைட். இது ஓவரி, சூர்பை. நம்ம பார்ட்ஸ்னு பார்க்கும்போது இது என்னது? கேலிக்ஸ். செப்பல்னா புள்ளி வட்டம் அப்படின்னு சொல்றோம். இது வந்து பெட்டல், தட் இஸ் கொரோலா, அல்லி இதழ், அல்லி வட்டம்னு சொல்றோம். அண்ட் இதெல்லாம் என்னது? ஆண்ட்ரீசியம், மகரந்தத்தாள் வட்டம். அண்ட் இதெல்லாம் கைனீசியம், சூலக வட்டம். அவ்வளவுதான். இந்த கைனீசியத்தை பொறுத்த மட்டும் கீழே இருக்கிற பார்ட் ஓவரி, இது ஸ்டைலு, மேலே இருக்கிறது ஸ்டிக்மா. இங்க பொறுத்த மட்டும் இது ஆந்தர், இது வந்து என்னது? பிளமண்ட்னு சொல்லுவோம். மகரந்த கம்பி, மகரந்த பை அப்படின்னு சொல்லுவோம். இதானே? இதெல்லாம் எங்க படிச்சிருக்கோம்? மார்பாலஜில படிச்சிருக்கிறோம். அதனால உங்களுக்கு ஒரு வாட்டி ரீகால் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் வந்து எப்படி நடக்குது, ஸ்டேமன்ஸ்லாம் என்ன, அதுல என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு நெக்ஸ்ட்ல கண்டினியூ பண்ணலாம். சரியா? ஓகே, தேங்க்யூ.